ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இவன் ஒருத்தன் கடனை கொடுத்துட்டு உயிரை வாங்குறான். என்னடா பணம் வாங்கி 6 மாசம் ஆகுது, வட்டியும் கொடுக்கல முதலும் கொடுக்கல. வேலை இல்லண்ணே, கொடுத்துறேன் ஒரு 10 நாளையில. என்னடா வண்டியிலே போற வண்டியிலே வர, பெட்ரோல் பம்ப் காசு இருக்கு, வட்டி பணம் கொடுக்க காசு இல்லையா? இன்னும் ஒரு வாரத்துல கொடுத்துறேண்ணே, கொச்சிக்காதீங்கண்ணே. இன்னும் ஒரு வாரத்துல பணம் தரலன்னா அப்புறம் எல்லாரையும் வெளியே தள்ளி வீட்டை போட்டுருவான்டா. இப்போ நரோட தான் நீ கொடுத்துறேண்ணே, நான் ஒரு வாரத்துல கொடுத்துறேண்ணே. இன்னும் ஒரு வாரத்துல பணத்தை கொடுக்கறத பாரு, அப்புறம் அண்ணனை பத்தி உனக்கு தெரியும், அப்புறம் பார்த்து நடந்துக்க. நான் கொடுத்துறேண்ணே, போங்கண்ணே, ஒரு வாரத்துல கொடுத்துறேண்ணே. ஒரு பீடியே 2 நாள் வச்சு குடிக்கிறேன். இவன் ஒருத்தன் வட்டி காசு கேட்கறான்.
அண்ணா போலாமாண்ணா? போப்பா தம்பி, சட்டையை போட்டு வரேன். போ 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 ஹோ. தம்பி பணம் கிடைச்சிரும்ல, உன்னை நம்பிதான் தம்பி இருக்கேன். அண்ணா பயப்படாம வாங்கண்ணா, பணம் நான் வாங்கி தரேன். காசி, நிலமெல்லாம் வறண்டு கிடக்கு காசி. முதல்ல இந்த பணத்தை வாங்கி போர் போட்டு முதல்ல விவசாயம் பண்ணணும் காசி. விவசாயம் பண்ணி என் பொண்ணை ரெண்டையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் காசி. அதுக்கப்புறம் நான் செத்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன் காசி. ஏன்னா இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் பணம் கிடைக்குண்ணே, நம்பிக்கையோட வாங்கண்ணே. தம்பி அண்ணாங்க? சித்தப்பா மாடியில இருக்காங்கண்ணே. சரிப்பா தம்பி. அண்ணா மாடியில இருக்காங்களா? வாங்க நம்ம போய் பார்ப்போம். சரிப்பா, பாப்போம். வாடா காசி. வணக்கண்ணா. உட்காரா காசி. பரவாயில்லண்ணா, இருக்கட்டுண்ணே. என்னடா காசி இந்த பக்கம்? அண்ணன் 10 மா நிலம் வச்சிருக்காருண்ணா, போர் போடணுமா, அதானே உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு அழைச்சிட்டு வந்தேன். காசி, என்ன பத்தி தெரியுமில? ஒரிஜினல் பட்டா அந்த மட்டும் தான் பணம் பண்ண தெரியுமில? கொண்டு வந்திருக்கானே. இந்தா காசி. இந்தாங்கண்ணா. காசி, பட்டாளம் கரெக்டா தான் இருக்கு. உனக்கு பணம் கொடுக்கூடாதான் நினைச்சேன். ஆனா விவசாயின்னு சொன்ன பாரு, அந்த ஒரே காரணத்துக்காக தான் பணம் தரேன். தம்பி தம்பி. என்னங்க சித்தப்பா? பீரோல பணம் இருக்கு, அம்மாட்ட போய் வாங்கிட்டு வா. சரிங்க சித்தப்பா. காசி, அண்ணனை பத்தி தெரியும்ல, வட்டி பணம் எல்லாம் கரெக்டா கொடுத்துருவாப்லையா? அதெல்லாம் கொடுத்துருவாருண்ணே. என்னங்க சித்தப்பா? நீ போடா தம்பி. இந்தா காசி. இந்தாங்கண்ணா. எல்லாம் கரெக்டா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷங்க, கிளம்புறேங்க. சரி வரேண்ணே. வாடா காசி. காசி, என்னண்ணா? குடோன்ல 2 மூட்டை உரம் கிடக்கு, எடுத்து வயல்ல போட்டு போ. சரிங்கண்ணா. 2 உரம் மட்டும் தூக்கி வயல்ல போட்டு வரேன், நீங்க போங்கண்ணா பார்த்து. பரவாயில்ல காசி, சைக்கிள் கடைக்கு நான் எடுத்துட்டு போறேன், பாத்துட்டு வா. சரிங்கண்ணா. பாத்துட்டு வா. ஐயோ
என்னாச்சியா? பாத்து 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 எழுதுறீங்க. எப்பா வயசான காலத்துல கண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல. பாத்து தூக்குப்பா. பாத்து 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 வர வேண்டியதானே? சரிப்பா தம்பி, கோச்சுக்காத தம்பி. ஐயோ என் பணத்தை காணுமே. பணமா? இந்த இருக்கியா. இந்தாங்கய்யா, பத்திரமா வச்சுங்கய்யா. ரொம்ப நன்றி தம்பி, நீ நல்லா இருப்பப்பா. ஐயா பாத்து போங்கய்யா. சரி தம்பி, பாத்து போறேன்ப்பா. அந்த கிழமை இப்படியே தானே வந்தாகணும், வேற வழியே இல்லையே. வந்துட்டான் தூக்கிட வேண்டியதான். தம்பி யாருப்பா அது? தம்பி தம்பி யாருப்பா அது? தம்பி யாருப்பா நீ? என்னப்பா பண்ணுது? தம்பி என்னாச்சுப்பா? என்னாச்சு? தண்ணி 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 தண்ணியாப்பா? இந்த ஒரு நிமிஷம் இருப்பா, தண்ணி கொண்டு வந்துடுறேன். ஐயோ யாரு பத்த பிள்ளைன்னு தெரியலையே, தண்ணி கொண்டு கொடுக்கும் பாவம், சீக்கிரம். தம்பி 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 எங்கப்பா போன? தம்பி தம்பி எங்கப்பா போன? ஆளே காணோம். எங்க என் பணத்தை காணோம்? ஐயோ 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 பணத்தை காணுமே, பணத்தை காணோம். ஐயோ என் பணத்தை காணுமே. ஐயோ 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 பணத்தை கொடுத்துறியா? ஏன் பணம் இல்லையா? என் சொத்தை அடமானம் வச்சு, என் நிலத்தை வச்சு வாங்கின பணையா? ஐயோ 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 என் முன்னாடி வச்சு வீட்டுக்கே போக முடியாது. என் முன்னாடி அடிச்சே போட்டுருவாளே. ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? ஐயோ ஐயோ என் ஆசையெல்லாம் நாசமா போயிட்டே. என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ என்ன பண்ண ஐயோ காசி, வாங்கி கொடுத்த பணம் காணா போயிட்டா. இங்கடா இருக்க, வாடா சீக்கிரம். எவனோ தூக்கிட்டு போயிட்டான் இடம் வாங்கி கொடுத்த பணத்தை. ஐயோ ஐயோ ஹலோ யாரு? அண்ணே நீங்க கொடுத்த பணம் தொலைஞ்சு போயிட்டுன. என்ன எவனா ஏமாத்தி பணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன என் பொண்டாட்டி கேட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல அண்ணே. ஐயோ பணத்தை பத்திரமா வச்சுக்கிறது இல்லையா? பணத்தை உன்கிட்ட கொடுத்துட்டேன், அது ஓம் போனோம். நீ தான் பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். அண்ணே என் நிலம் என்ன? பணத்தை கொடுத்து நிலத்தை வாங்கிட்டு போ. அது வரைக்கும் நிலம் எனக்கு தான் சொன்னான். வை போன முதல்ல. ஐயோ என் பணம் போச்சு, பணம் போச்சு, பணம் போச்சு. ஐயோ ஐயோ பணம் போயிட்டேன், பணம் போயிட்டேன். என்னாச்சு? அண்ணா இங்க உட்காந்துருக்காரு. ஐயோ 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 என்னாச்சுண்ணா இங்க உட்காந்துருக்குறீங்க?
ஐயோ காசி வந்துட்டியாடா காசி வந்துட்டியா என்னாச்சுண்ணே நான் என்ன சொல்லுங்கண்ணே. பண்ண போறேன் தெரியலடா காசி ஐயோ காசி நீ வாங்கி கொடுத்த பணம் காணாம போயிட்டுடா காசி என் பணமும் போயிட்டு நிலமும் சொல்றீங்க? போயிட்டு எப்பண்ணாச்சு? நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலடா காசி அண்ணா அழகுங்கண்ணா. அண்ணா வந்தப்ப போன் பண்ணி சொன்னீங்களா இல்லையா பணம் காணாம போச்சுன்னு? ஐயோ அண்ணன்ட்ட எல்லாம் சொல்லிட்டேன் காசி ஏதோ பணம் கொடுத்தாதான் நிலம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு காசி பணமும் கிடைக்காது நிலமும் கிடைக்காது காசி என் பொண்டாட்டி தெரியாம கூட நான் பட்டாளத்தை கொண்டாந்து கொடுத்தேன் என் பொண்டாட்டி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல காசி ஐயோ என் பணம் போயிட்டுறா என் பணம் போயிட்டுறா அண்ணா இருங்க வயல்ல போய் உட்காருங்கண்ணா. அண்ணன் போய் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். காசி உன்னை நம்பிதான் காசி இருக்கேன் பாத்து காசி உட்காருங்க நான் பார்த்துட்டு வரேன். ஐயோ 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 தெரியும் ஐயோ ஐயோ ஐயா வரப்பு விட்டாதீங்கய்யா. அது லாஸ்ட் உண்ட்ல தண்ணி பாயுது போய் என்னன்னு பார்த்துட்டு வா. இந்த பாக்குறேன்யா. குருசாமி அங்க உரமட்டம் வந்திருக்கு போய் என்னன்னு பாரு. சரிங்கய்யா பாக்குறேன்யா அண்ணா வணக்கண்ணா. வாடாகாசி வாடாகாசி சேர்றா மாதிரி நீ கிளம்புடா. போயிட்டாருண்ணா. என்னடா காசி நம்மகிட்ட வயல்ல கையா காமிச்சிட்டு போன இப்ப இங்க நிக்கிற? விவசாயிட்ட பணம் கொடுத்தது தொலைஞ்சு போச்சுண்ணே. என்னடா காசி விவசாயி சொன்னாரு பணத்தெல்லாம் பத்திரமா வச்சிருக்குது இல்லையா? ஏன்னா நீங்களே பணத்தை கொடுத்துட்டு நீங்களே எடுத்துட்டீங்களேண்ணே. விவசாயி ஏமாத்திட்டீங்களேண்ணே. என்னடா காசி சொல்ற? எல்லாமே தெரிஞ்சு போச்சுண்ணே. தம்பி இங்க வாப்பா. கணபதி என்ன பாத்தியா? போசிட்ல உட்காந்துருக்காங்கண்ணே. என்ன மாதிரி இப்படி ஓடி வரான்? கையில வேற மஞ்சள் பை வச்சிருக்கான். ஒருவேளை நம்ம அண்ணோட பணத்தை இவன் தான் எடுத்திருப்பானோ? சரி என்னன்னு தான் போய் பாப்போமே. அண்ணா நீங்க சொன்ன வேலையை முடிச்சாச்சுண்ணே. நீ இருக்க வரைக்கும் எனக்கு தோல்வி இல்லாத மாதிரி எல்லாம் வெற்றி தாண்டா மாதிரி. யாருண்ணே விவசாயிட்ட பணத்தை கொடுத்து நீங்களே திட்ட சொன்னீங்க? அதுக்கு அவர் நிலத்தாயிட்ட தர போறாரு. இல்ல மாதிரி இப்படி செஞ்சாதான் மாதிரி நிலத்தை வாங்கலாம். நியாயம் தர்மம்லாம் பார்த்தா அந்த ஊர்ல வாழ முடியாது மாதிரி. ஒரு சொத்துக்கள் இருக்குன்னா எப்படி அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது மாதிரி. நான் கெட்டவன் தான் அதனாலதான் அந்த ஊர் என்ன தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுது. நீ எல்லாம் வளர விட்டா நாளைக்கு சரி செய்யாம எனக்கு முன்னாடி வந்து உட்கார மாதிரி. நீ எல்லாம் வளர விடாம அடிமட்டத்திலே வச்சிருக்கா மாதிரி. பணத்தை கொடுத்து நிலத்தை கேட்டா கொடுக்க மாட்டாங்கடா மாதிரி. பணத்தை புடிங்கிட்டு நிலத்தை கேட்டா தான் கொடுப்பாங்க. நீங்க சொன்னா சரியா தானே இருக்கும். பாவியலா உங்களை நம்பி நான் பணம் வாங்கி கொடுத்தேனடா. நல்லவன் மாரி நடிச்சு பணத்தை பிடுங்கிட்டீங்கடா. நீங்க எல்லாம் உயிரோட இருக்க வரைக்கும் இந்த விவசாயி இந்த பூமியில வாழ முடியாதுடா. உங்களெல்லாம் கொல்லணும்டா. இதெல்லாம் மாதிரி இந்த பணத்தை வண்டிக்கல வேடா. அண்ணா வணக்கண்ணா. வாடாகாசி வாடாகாசி. என்ன காசி எல்லாமே தெரிஞ்சு போச்சா? போலீஸ் சொல்ல போறியா கலெக்டர் சொல்ல போறியா? நானே போன் போட்டு தரேன். பணம்னா பணமும் வாய்ப்பழக்கம்னு சும்மா சொன்னாங்க. எங்க பார்த்தாலும் பணம் கொடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு என்ன ஜெயில பிடிச்சு போட்டாலும் அடுத்த செகண்டே வெளியே வந்துருவேன். அந்த அளவுக்கு எனக்கு செல்வாக்கு இருக்கு காசி. காசி இன்னைக்கு 5 லட்சம் வாங்கி நீ போர் போடுவ. நாளைக்கு சரி செய்யாம வந்து உட்காருவ. என்ன மதிக்காம போவ. அதான் காசி இப்படி பண்ணானா? காசி உனக்கு பணம் தேவைன்னா வாங்கிட்டு போ. ஆனா செமதில தலையிடாத. என்ன யார கூப்பிடுறாங்கண்ணா? யாரா காசி? அம்மா ஐயோ டே காசி உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. முதல்ல நீ உயிரோட இருக்கணும் பாரா.
வேற யாரை ஏமாத்தினாலும் நான் சும்மா போயிருப்பேன். ஊருக்கே சோறு போற ஒரு விவசாயி ஏமாத்திட்டியடா. நீ எல்லாம் இந்த பூமியில வாழ அருகதை இல்லாத வேண்டாம். செத்து தொலைடா. பணத்தை அண்ணன் தான் எடுத்தாருன்னு அண்ணன்ட்ட சொல்லுமா வேண்டாமா? சரி சொன்னாக்கா அண்ணன் ஃபீல் பண்ணுவாரு. சொல்ல வேண்டாம். ரோட்ல தான் விழுந்தது என்ன பணம் அப்படின்னு சொல்லும். அண்ணா அண்ணா இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணா? அண்ணா அண்ணா இப்படி விஷத்தை குடிச்சுக்கிட்டீங்களா அண்ணா? அண்ணா எல்லாத்தையும் காசு இருக்கான்னு சொல்லுங்களேண்ணா. ஏன்னா கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அண்ணா? அண்ணா நீ சேர்ந்து வாழ்ந்தவங்கள நான் கடன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அனேசம் நான் கொண்டுட்டேன் அண்ணா. என் பணமும் போயிட்டு நிலமும் போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலடா காசி. அண்ணா என்ன அண்ணா காசி உன்னை நம்பிதான் காசி இருக்கேன். பாத்து காசி. அண்ணா அண்ணா கண்மூச்சி பாருங்க அண்ணா. அண்ணா அண்ணா உங்க பணம் காணாம போல போர் போடுவான். விவசாயம் பண்ணி சந்தோஷமா வாழுவண்ணா. அண்ணா கொஞ்சம் நினைச்சேன் பாத்தியாண்ணா. 2 பொம்பளை உள்ள நீ ஆனாலே நிற்குதுண்ணா. விவசாயி தான் இந்த நாட்டோட கண்ணுன்னு சொல்றாங்க. யாருன்னா இந்த விவசாயம் காப்பாத்துறா?